வெல்கம் பேக் டு குட்டி கதை கேட்கலாமா. தொடர்ந்து நிறைய கதை கேட்டுட்டு இருக்கோம். இப்ப புதுசா 3 கலந்தர்கள் அப்புறம் 5 பாக்தாதோட பெண்கள் பத்தின கதை இதுல தொடர போகுது. அது என்ன கதை அப்படிங்கறத பார்க்கலாம். During the reign of Caliph Harun al-Rashid, there lived in Baghdad a humble porter. Caliph Harun al-Rashid ராஜ்யம் செஞ்சுட்டு இருந்த பாக்தாத்ல ஒரு கூலி வாழ்ந்துட்டு இருந்தாரா. Though his work was simple, he was a clever and sensible man. ரொம்ப சிம்பிளான வேலை செஞ்சாலும் அவரு ரொம்ப திறமையான அதே மாதிரி அறிவாளியான ஆளா. Each morning he sat in the marketplace with his basket beside him. ஒவ்வொரு காலையும் சந்தையில ஒரு கூடையோட அவர் உட்கார்ந்துட்டு இருப்பாராம். Waiting for someone to hire his service. யாராவது தன்னுடைய சேவையை கேட்பாங்களா அப்படிங்கிறதுக்காக காத்திருப்பாராம். One morning a tall young lady approached him. ஒரு நாள் ஒரு உயரமான பொண்ணு அவர்கிட்ட வந்தாங்களாம். Her face was hidden behind a long veil. அவங்க முகத்தை திரை போட்டு மறைச்சிருந்தாங்களா. She spoke softly. Take your basket, she said, and follow me. உங்க கூட எடுத்துட்டு என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொன்னாங்களா. The porter was delighted. He lifted his basket onto his head. உடனே அந்த கூலி ரொம்ப சந்தோஷமாயி அந்த கூடைய தலையில வச்சுக்கிட்டாரா. And followed the lady through the streets of Baghdad. அந்த பாக்தாத் தெருக்கள்ல அந்த பெண்ணை தொடர்ந்து பின்னாடி போயிட்டு இருந்தாரா. As he walked behind her, he said to himself, what a fortunate day. அவங்கள பின்தொடரும் போது இன்னைக்கு நல்ல சம்பளம் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனாராம். Soon the lady stopped before a house. அந்த பெண்மணி நடந்து போய் ஒரு வீட்டு முன்னாடி நின்னுட்டாங்க. She knocked on the door. கதவை தட்டினாங்க. An old man opened it. ஒரு வயசானவர் கதவை திறந்தாராம். Without speaking, she handed him some money. எதுவுமே பேசாம அவர் கையில கொஞ்சம் காசு எடுத்து கொடுத்தாங்களாம். The old man went inside. அந்த வயசானவர் உள்ள போனாரு. A moment later, he returned with a large jar of wine. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய குடுவையில வைன் எடுத்துட்டு வந்தாராம். The porter placed the jar inside his basket. அதுக்கப்புறமா அந்த கூலி அந்த வைனை வாங்கி தன்னோட கூடையில வச்சுக்கிட்டாரு. Then the lady signaled him to follow her again. மறுபடியும் தன்னை தொடருமாறு அந்த பெண் அவர்கிட்ட சொன்னாங்களாம். They went to a fruit shop. அதுக்கப்புறம் ஒரு பழக்கடைக்கு போனாங்களாம். The lady bought apples. அவங்க நிறைய பழங்கள் வாங்கினாங்க. Apples, apricots, peaches, அப்புறம் many flowers. நிறைய பூக்களும் வாங்கினாங்களாம். Then they went to a butcher, then to a grocer. Shop after shop, the basket grew heavier. அதுக்கப்புறம் கறி கடைக்கு மளிகை கடைக்குன்னு நிறைய கடைக்கு போக போக பாஸ்கெட்ல கனம் கூட ஆரம்பிச்சது. At last the porter cried out, my good lady. அதுக்கப்புறம் அந்த கூலி கொஞ்சம் கதற ஆரம்பிச்சிட்டாராம். இந்த பாருமா, if I had known you were going to buy so much, நீங்க இவ்ளோ வாங்க போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா I would have brought a camel instead of a basket. நான் இந்த கூடைக்கு பதில் ஒரு ஒட்டகத்தை கூட கூட்டிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொன்னாராம். The lady laughed, but she was not finished yet. அந்த பொண்ணு சிரிச்சாங்களா, ஆனா இன்னும் முடியல அப்படின்னு சொன்னாங்களா. After buying perfumes and rare spices, she stopped before a magnificent palace. அதுக்கப்புறம் perfumes, spices எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரண்மனைக்கு முன்னாடி போய் நின்னாங்களாம். She knocked gently. The door opened. அவங்க கதவை தட்டினதும் திறந்தாங்களாம். A beautiful young woman stood there. ஒரு அழகான பொண்ணாங்க நின்னுட்டு இருந்தாங்க. The porter was stunned by her beauty. அவங்களோட அழகுல இந்த கூலி மயங்கிட்டாராம். The veiled lady smiled at his amazement. அவங்க அழகுல மயங்கினதை பார்த்து கூட வந்த பெண்மணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். Come inside, said the lady. உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். This poor man is ready to collapse. அவரு கிட்டத்தட்ட விழுந்துட போறாரு, அதனால உள்ள வரட்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். They entered a beautiful courtyard. At one end stood a magnificent throne. அவங்க உள்ள நுழைஞ்சதும் அங்க ஒரு அரியணை இருந்ததாம். It was made of amber and decorated with jewels. அந்த அரியணை ரொம்ப அலங்காரம் பண்ணி ஜொலிச்சுதான். In the center of the courtyard stood a fountain. அந்த அரசவைக்கு நடுவுல ஒரு ஃபவுண்டைனும் இருந்ததாம். Water poured from the mouth of a golden lion. அதுல இருந்து தங்க சிலை, அதாவது ஒரு சிங்கத்தோட சிலை வாயிலிருந்து தண்ணீர் கொட்டிட்டு இருந்துச்சா. The porter stared in wonder at everything. ஒவ்வொன்றத்தை பார்த்தும் அந்த கூலி ரொம்ப ஆச்சரியப்பட்டானா. But his eyes were drawn to a third lady. ஆனா அவனோட பார்வை அங்க இருந்த மூணாவது பொண்ணு மேல விழுந்துதான். Sitting on the throne. அந்த பொண்ணு தான் அரியணையில உட்கார்ந்துருந்தாங்களாம். She was even more beautiful than the other two. இருந்த மத்த ரெண்டு பெண்களை விட இவங்க இன்னும் அழகா இருந்தாங்களாம். The lady on the throne was named Zubaydah. அரியணையில உட்கார்ந்திருந்த பொண்ணோட பேரு Zubaydah. The lady at the door was Sadie. கதவை திறந்த பொண்ணு பேரு Sadie. And the lady who had hired the porter was Amina. அந்த கூலியை கூட்டிட்டு வந்த பொண்ணு பேரு ஆமினா. The basket was emptied. The porter was paid generously, but instead of leaving, he stayed. அந்த கூடையில இருந்த பொருட்கள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கிக்கிட்டு அவர் கிளம்பலான்னு நினைச்சாரு, ஆனா கிளம்பல, அங்கேயே இருந்துட்டாராம்.
Zubaydah asked him, why are you still here? உடனே ஜுபைதா கேட்டாங்களா, நீங்க ஏன் இன்னும் இங்க இருக்கீங்க? Do you expect more money? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணுமா? The porter bowed politely. No, madam. உடனே அந்த கூலி பதில் சொன்னாரா, இல்ல மேடம். You have paid me generously. நீங்க ரொம்ப நிறையவே எனக்கு காசு கொடுத்துருக்கீங்க. But I am amazed. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. To see such beautiful ladies living here alone. ஏன்னா நீங்க 3 அழகான பெண்கள் இங்க தனியா இருக்கீங்களே. A gathering of women without men. உங்களுக்கு துணையா எந்த ஆணும் இல்லையே. The ladies laughed. They found the porter amusing. After some discussion, they agreed. அதுக்கப்புறம் அந்த பெண்கள் எல்லாருமே சிரிச்சிட்டு ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களாம். பட் ஜுபைதா said firmly. ஆனா ஜுபைதா ஒரு கண்டிஷன் சொன்னாங்களாம்.